காலச்சக்கரத்தின் 10வது ராசி தான் இந்த மகர ராசி. மகர ராசி அப்படின்னா சனியுடைய ராசி, சனி சார்ந்த ராசி. உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான், தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். லஞ்சம் வாங்காத ஒரே ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான், நேர்மையான கிரகம். அதனால தான் யாருக்கும் சனி பகவான் பிடிக்கிறதே இல்லை. சனியா ஐயோ ஒரு நினைச்சதுன்னு கொடுத்துட்றாருப்பா, சிரமத்தை மட்டும் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும், ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க, ஒரு வேலை ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்க? ஆனால் சனி பொறுத்துக்கிட்ட அவர்கிட்ட அந்த எந்த வேலையும் ஆகாது. என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் சனி பகவான். மற்ற கிரகங்கள் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம செய்கிற கர்ம லாபதாபங்களுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். சரிங்களா? ஒரு விஷயத்தில் நம்ம காசு கொடுத்து சரி பண்ணிடலாம், ஆனால் இவர்கிட்ட ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான், நேர்மையான கிரகம் சனி மட்டும்தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சனி பிடிச்சா நவகிரக பரிகாரம் பண்ண சொல்கிறோம். இதை நான் ஏற்கனவே நிறைய காணொலிகள் நான் சொல்லியிருக்கிறேன். நவகிரகத்தை சுற்றணும், எல் தீபம் பொருத்தணும், அதாவதுன்றது காகத்துக்கு எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு வரணும். இளநீ தண்ணியில் அரிசி ஊற வச்சு அடுத்தவங்களுக்கு அந்த அரிசி தானம் கொடுத்துட்டு வரணும். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வரணும். கருப்பு துண்டு கட்டி குளித்து விட்டுட்டு சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும். சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சனீஸ்வரனுக்கு நம்ம விரதம் பிடிக்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, சனி பகவானுக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விரதம் உண்டு, மற்ற எந்த கடவுளுக்கு கிடையாது. அதனால தான் சனி பிடிக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரெயிட்டாக திருநள்ளாருக்கு போயிட்டு வந்துடுங்க. அவருடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னா திருநள்ளாறு தான். சரிங்களா? சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு சில கஷ்டங்களை கொடுப்பார். அப்போ போகணும், போகலையா அடுத்தது கொஞ்சம் பண கஷ்டத்தை கொடுப்பார். அப்பையும் போகலையா அடுத்தது என்ன பண்ணிடுவார்னா, உடல் ரீதியாக விபத்து, தண்டம், ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விரயத்தை கொடுத்துருவார். இதுவும் போகலையா அடுத்தது 4வது என்ன பண்ணுறாருன்னா, உயிர் சேதாரத்தை கொடுத்துட்றாரு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பிடிச்சா அவர் போய் பார்த்துட்டு வந்துடணும். அப்பங்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு மகன்கிட்ட போய் நம்ம கட்டான்றது ஒரு டைம் கேட்டால் கண்டிப்பாக அப்பங்க அம்மன் இருக்க மாட்டார். அந்த மாதிரி தான் சனி பகவான், நேர்மையான கிரகம் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவானோட ராசி தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரங்க. அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 பிடிச்சி அந்த 7.5 வருஷம், 2.5 வருஷம் பார்த்தா விரய சனி, அடுத்து 2.5 வருஷம் பார்த்தா ஜென்ம சனி, அடுத்தது 2.5 வருஷம் பார்த்தா பாத சனி. இது எல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியில் வந்த கட்டம் பரவாயில்லை அப்படின்னு உட்காரக்கூடிய காலகட்டத்தில் சனி வக்கரம் ஆயிட்டார். அப்போ வக்கரமாகும்போது மீண்டும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில துன்பங்கள் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், சனி முடிஞ்சு போச்சா இல்லை ஒன்றும் முடியலையா? அந்த கேள்வி நமக்குள்ளார வந்துருச்சு. ஏன்னா திருக்கணித முறைப்படி தான் 2025 இன்றைக்கி மார்ச் மாதம் அது 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார், கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போனார். ஆனால் வாக்கியத்துக்கு அடைஞ்சிருக்கிறாரா? ஆகலை. வாக்கியத்துக்கு 2026 தான் வாக்கியத்துப்படி சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் திருநள்ளாறில் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் சனி பகவான் நமக்கு முடிஞ்சுதா இல்லையன்ற கேள்வியே இன்னும் போகாமல் இருக்குது. இப்படியாப்பட்டவங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய குழப்பம், தொழில் தடை, வருமானத்தில் தடை, ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் தடை. ரெண்டாவது எது பார்த்தாலுமே நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இருக்குது. அப்போ இந்த குரு அதிசாரமாக தான் நல்லா இருக்குமான்னு கேட்டால் 100% மகர ராசிக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இப்போ கொடுத்துருக்கிறார். அப்படி என்னங்க அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது குரு எப்படி தெரியுங்களா, இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார், பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுப்பார். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இல்லைங்களா? ஆனால் சனி அப்படி கிடையாது. சனி தடுப்பார், எவர் கொடுப்பார். சனி தடுக்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது. அப்போ சனி பகவான் உங்களுக்கு பார்த்தா 7.5 முடிஞ்சு போச்சுங்களா, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு மிதுன ராசியில் இருந்து 5ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியும், 7ஆம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியும், 9ஆம் இடமா பார்த்தா கும்பராசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படியேப்பட்ட குரு பகவான் இப்போ இந்த குரு அதிசாரம் வாங்கி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. தன்னுடைய மகன் வாரிசு வீட்டில் இருந்துட்டு தன்னுடைய மனைவி வீட்டுக்கு வராரு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன், குருவுடைய வாரிசு.
கடகராசிக்கு அதிபதி சந்திரன், குருவுடைய மனைவி. அப்போ மகன் வீட்டில் இருந்துட்டு மனைவி வீட்டுக்கு வராரு. மனைவி வீட்டுக்கு வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம். ஒரு மனிதனுக்கு உச்சம் அடையும் பொழுது தான் இடம் வாங்குகிற யோகம், வீடு கட்டுற பாக்கியம், வெளிநாடு போகக்கூடிய யோகம், படிப்பிற சிறந்த மனிதனாக வரக்கூடிய வாய்ப்பு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, விளையாட்டுத்துறையில் சாதிக்கிற வாய்ப்பு கொடுப்பார். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக்கில், ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்துறையெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறோம், கோல்டு மெடல் வாங்கிட்டு வரோம். மற்ற டைமில் போகும்போது கோல்டு மெடலே வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, திறமை, டேலண்ட் இருந்தாலும் அவங்க வாங்குறத நம்ம வெள்ளியில், அதாவதுன்றது பதக்கத்தில் தான் நம்ம வாங்கிட்டு வரோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது எப்படி சொல்கிற அப்படின்னா கோல்டு மெடல் வாங்குற மாதிரி 100% நான் என்ன சொல்கிறேன்னா, மகர ராசிக்கு வந்து கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமா விருச்சக ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அதுதான் இப்போ ஹைலைட்டு. ஏன்னா குரு பகவான் கடகத்திலிருந்து உங்கள் ராசியை 7ஆம் இடமா பார்க்குறாரு. 9ஆம் இடமா அதாவது மீன ராசி பார்க்குறாரு, தன்னுடைய சொந்த ராசி பார்க்குறாரு. இந்த மாதிரி குரு பகவான் வந்து உங்கள் ராசியை 7ஆம் இடமா கலஸ்திர குருவை வராரு. கலஸ்திர குருவுனா என்ன, திருமண குருவை வரார். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமண வரன் பார்த்துருப்பீங்க, தட்டிட்டு போயிருக்கோம். இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆகும். அப்போ திருமண தடைகள் விலகப் போகுது. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 11 தேதிக்குள்ளார உங்கள் காதல் விவகாரம் கைக்குடி வரக்கூடிய ஒரு யோகம். நான் லவ் பண்ணேங்க, காதல் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு அப்பா தடை, அம்மா தடை, ஏன் பொண்ணே தடையாக இருந்தது, எங்களுக்குள்ளார இருந்த நட்பு வந்து விரிசலாகி போச்சுங்க. காதல் விவகாரம் கைக்கூடி வரும். பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துட்டோம், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், கை நினச்சிட்டோங்க, எல்லாமே முடிஞ்சது, ஆனால் யாரு கண்ணு பட்டதோ தெரியல, அது கட்டாயிடுச்சிங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் மட்டும் இல்லாத, அதாவது கலஸ்திரக்காரகன் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வருங்க. அப்போ திருமண தடைகள் விலகுதுங்க. சரிங்களா? அப்போ 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு வந்து உக்காடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி 7ல் குரு பார்க்குறாரு, குரு உங்கள் ராசி 7ல் பார்க்குறாரு. அப்படியே ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு மாதிரி இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்தோன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் மட்டும் இல்லை, திருமணமாகி நாங்கள் சண்டை சங்கரவாக இருக்கிறோம், ஒத்துமை இல்லை, எங்களுக்குள்ளார டெய்லியும் சண்டை, கீரியும் பாம்பு மாதிரி. சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி, சாப்பாடும்போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி, எந்திரிக்கும் போது இல்லை. ஒரு விஷயத்தை நான் முடிவு எடுக்கிறேன், விடியிட்டும் பார், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு எந்திரிக்கிற சாமி, விடிஞ்சால் என்னால் அந்த வேலை செய்ய முடியல. வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும். ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி அந்த முயற்சி பண்ணின காரியம் தடையானவங்களுக்கு இந்த டைம் அது உங்களுக்கு அந்த காரியம் ரன்னிங் ஆகும். எடுத்த ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நீங்கள் பிடிச்ச ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு சரியாகும். ஒரு வேலை முடித்து வெளியில் வந்து காசு பணம் வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சாதிக்கிற இடத்துல வந்துட்டீங்க. சரிங்களா? 100% இந்த ஒரு குரு அதிசார பலன்கள் வந்து, அதாவது உங்கள் ராசிக்கு சூப்பரான பலன் கொடுத்துருக்கிறார். முதல்ல கொடுத்துருக்கிறது என்னென்னா கலஸ்திர குரு. அப்போ திருமண தடைகள் விலகி திருமண யோகத்தை கொடுக்குறார். குடும்பம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோன்னு குழப்பத்தில் இருந்த மகராசிக்காரர்களுக்கு இது சரியான ஒரு வாய்ப்பு. இந்த இடம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து நீங்கள் முயற்சி இப்போ எடுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கோர்ட்டு, பஞ்சாயத்து, இதனால் நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், இதனால் நிறைய பெரிய ஆளுகளை பார்த்துட்டேன், அந்த இடம் பிரச்சனை முடியலன்றீங்களா, இப்போ நீங்கள் எடுங்க, அந்த இடம் பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு, ரெண்டாவது படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், படிச்சுட்டு வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வெளிநாடுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி, இதெல்லாம் எடுத்துங்க, தடையாயிருச்சுன்றீங்களா, இப்போ எடுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்போ மண்மனை சார்ந்த விஷயம், திருமண தடைகள் விலகும், குடும்பம் நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எனக்கு 2 விஷயம் நல்லா இருந்தால் போதும். ஒன்று, கடன் பிரச்சனை இல்லாத இருந்தால் போதுங்க, ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் போதும் நினைக்கிறீங்களா, நிச்சயமாக இது 2மே உங்களுக்கு கைக்கூடியதாக வரக்கூடிய காலம். மகர ராசிக்காரங்களுக்கு நான் இதெல்லாம் ஏன் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு டைரெக்டாக பார்க்குறாரு. குருவும், அதாவதுன்றது சனி பகவான் நட்பு கிரகம். அப்போ
எப்பயுமே குரு வந்து உங்கள் ராசியில் வந்து உட்காரும்போது நீச்சம் அடைஞ்சிருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ராசியில் குரு வந்து உட்காந்தாருன்னா நீச்சம் அடைஞ்சிருவார். ஆனால் குரு இப்போ உச்சம் அடைஞ்சு நீச்சம் வீடு உங்கள் ராசி 7ஆம் இடமா பார்க்குறார். அதனால தான் அமோகமான ஒரு வாய்ப்பு. இதே குரு வந்து உங்கள் வீட்டில் இப்போ அதிசாரம் வாங்கி இப்போ உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நிறைய பேருக்கு நிறைய சோதனைகள் தான் கொடுத்துருப்பார். ஏன்னா நீச்ச குரு பலன் கொடுக்க மாட்டார். இப்போ ஆகிறது உச்ச குரு. உச்சமடையும் பொழுது அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துட்றாரு. ஒரு செடியை நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, ஆனால் அந்த அனுபவிக்கிறது யார்? நம்மளோட வாரிசு, பிள்ளைகள். அந்த மாதிரி இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எதையுமே போட்டதெல்லாமே தடைங்க, எடுத்ததெல்லாம் நஷ்டம், மண்ணை தொட்ட நஷ்டம், மனையை தொட்ட நஷ்டம், பொண்ணை தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம், எல்லாத்திலும் நஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டேன். என்கிட்ட வேலை செய்கிறவங்க இப்போ வேலைக்கு வர்றதில்லை. வேலை செய்கிறவங்க அவங்க தான் முதலாளியாக இருக்கிறாங்களே தவிர நான் லேபராக தாங்க இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க, என்னால் போக முடியல அப்படின்னு நினச்ச மகர ராசிக்காரங்களுக்கு 2 விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, சாதிக்க பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க இந்த குரு அதிசாரம். இந்த மாதிரி காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுங்க, எஃபெக்ட் போடுங்க, அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவதுன்றது இதுபோல் காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நம்மளுடைய காணொளிகள் உங்களுக்கு வந்து அடையும், பார்த்து பலனடையலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வரதை கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.